தவளையை நீங்கள் தண்ணியில் போட்டு கீழே வந்து வெப்பத்தில் ஏற்படுத்திட்டீங்கன்னா அது வந்து நீந்தி நீந்தி வந்துட்டு கடைசியாக துள்ளாமல் செத்து போயிடுமா. ஹீட் வந்து ஆர்டிஃபிஷியல் ஹீட். அந்த அனிமல் வந்து கோல்ட் பிளட்டட் அனிமல். அதற்கு உடம்புல வந்து ஒரு சக்தி இருக்கு. அது தண்ணிலையும் இருக்கும் தரையிலையும் இருக்கும். தண்ணியில் இருக்கும்போது சூரிய வெளிச்சம் வந்துச்சுன்னா அது உடம்புல இருக்கக்கூடிய எனர்ஜியை வெளிப்படுத்தி அந்த ஹீட்டை வந்து சமாளிச்சுக்கும். இந்த தவளை ஏன் சாகுதுன்னா அது ஸ்டார்ட் பண்ணும்போது ஹீட்டை ஸ்டார்ட் பண்ணும்போது இதமாக இருக்குன்றதுனால அது சகிக்காது, தன்னால் சமாளிச்சிக்க முடியும்னு எனர்ஜியை அனுப்பும். எனர்ஜியை அனுப்ப அனுப்ப அது ஹீட் அதிகமாகி எனர்ஜி ஃபுல்லாக அனுப்பிடும் சமாளிக்கிறதுக்கு. ஹீட் பாயிண்ட் அடிக்கும் பாரு, வெளியேறுவதற்கு எனர்ஜி இல்லாமல் செத்து போயிருமா. நமக்கு சொல்ற பாடம் என்ன தெரியுமா? சமாளிச்சுக்கலாம் சமாளிச்சுக்கலாம் சமாளிச்சுக்கலான்னு இருக்காத. ஃபர்ஸ்ட் ஹிட் பண்ணும் பொழுதே டக்குன்னு எழுந்துச்சு எனக்கு இது பிரச்சனை இருக்கு என்று சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பை நீ பெற்றுக்கொள். அது உன் ஆசிரியராக இருக்கலாம், உன் பெற்றோராக இருக்கலாம், இல்லையா இதோ இவர்கள் தருகின்ற ஹெல்ப்லைனாக இருக்கலாம். எதையேனும் பயன்படுத்தி என் குழந்தையே, வாழ்க்கையில் நீ ஜெயிக்க பிறந்தாய் என்பதனை இந்த உலகத்திற்கு திரும்பி பார்த்து சொல்லிவிட்டுதான் இந்த உலகத்தை விட்டு நாம் போக வேண்டுமே தவிர அதற்கு முன் இந்த உலகத்தை விட்டு போவதற்கு எந்த ஒரு சூழ்நிலையையும் அனுமதிக்க கூடாது. ஆற்றல் பெற வேண்டும், தன்னம்பிக்கை பெற வேண்டும், சூழல்களை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும்.